Good morning everyone. Welcome to Aranda Race TRB channel. ஸோ பர்சன்டேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி 2 பார்ட் வந்து பர்சன்டேஜில் பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த செஷனில் நம்ம பர்சன்டேஜில் உள்ள அந்த ரிமைனிங் கான்செப்ட்ஸை வந்து பார்த்துட்டு, ஸோ அதில் இருக்கிற அந்த டிவிஷன் வச்சு வர்ற அந்த ரிலேஷன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், ஓகே? இப்போ பர்சன்டேஜில் போன கிளாஸில் வந்து இப்போ ஒரு நம்பரில் இருந்து எப்படி மொத்த நம்பர்லேருந்து பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதுக்கடுத்து வந்து சக்ஸஸிவ் இயர்ஸ், ஓகேவா? இப்போ 2 வருடங்கள் அல்லது 2 வருடங்களுக்கு முன்பு பின்பு வந்து தொடர் பர்சன்டேஜ் வந்து எந்த அளவு வந்து அதிகமாகும் அல்லது எந்த அளவு வந்து கம்மியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், ஓகேவா? ஸோ இப்போ பர்சன்டேஜில் பேசிக்ஸில் உள்ளதில் இப்போ நமக்கு பின்னத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில், ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம், ஓகேவா? ஸோ ஒரு சில ரிலேஷன்ஸ் வந்து பர்சன்டேஜில் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கிறது, ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது 1/2 அப்படிங்கிறத 50% அப்படிங்கிறதுக்கு இப்போ 1/2 அப்படின்னு இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு பர்சன்டேஜும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து 100% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, கவனிங்க, இப்போது ஃபஸ்ட்டு 1 அப்படிங்கிற வேல்யூவை நான் வந்து 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். 1 அப்படிங்கிற வேல்யூவை 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 100% அப்படிங்கிறத ஸோ அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது இப்போ 1/2 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? இப்போது எப்போவுமே முழுமையாக இருக்கிறத நம்ம 1 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதிலிருந்து இப்போது 1/2, ஓகே? அப்போ 1 அப்படிங்கிறத நம்ம 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கடுத்து இந்த 1 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறது 1/2 அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுப்போம்? அப்போ இந்த 2 தான் வந்து நமக்கு 100% அப்படின்னா இந்த 2ல் 1 வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும், அப்போது 50%, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 1/3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது, ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். அப்போ 3ங்கிற நம்பர் தான் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா 100% அப்படின்னா அதில் 1% எவ்வளவு அப்படிங்கிறது 33 1/3% அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் இருக்கும், ஓகேவா? ஓகே சார், இப்போது இது வந்து 33 1/3% அப்படின்னா இப்போ 3 100% அப்படின்னா இப்போ 1 மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன் இப்போது 3 வந்து 100 அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நம்ம அதில் 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக 2 அப்படிங்கிற வேல்யூமே நாம் வந்து கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? ஸோ இதை மாதிரி ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா, ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எழுதி பார்த்துட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியது தேவையில்லை, ஓகேவா? ஸோ நான் எழுதுறதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 1/4 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 25% அப்படியா இருக்கும். 1/5 அப்படிங்கிறது உங்களுக்கு 20% இருக்கும். 1/6 அப்படிங்கிறது உங்களுக்கு 16 2/3% அப்படின்னு சொல்லியிருக்கும். அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 1/7 அப் டு 1/12 வரை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க, ஓகே? அப் டு 1/2. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1/6 வந்து 16 2/3. இப்போது 1/7 அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி போடுவோம்? இப்போ 1/7 அப்படிங்கிற வேல்யூவை இப்போ 7 தான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா நான் வந்து 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், ஓகேவா? 7 தான் எனக்கு 100% அப்படின்னா அதில் 1 எவ்வளோ? அப்போ 100 வந்து நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். எத்தனை டைம் இருக்கும்? 1 டைம் இருக்குமா? ஒரு 7 மீதி 0 இருக்கும், ஓகேவா? ஸோ 4 28 இருக்கும், மீதி 2 இருக்கும், ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 1/7 அப்படிங்கிற வேல்யூவை 14 2/7% அப்படிங்கிறத நம்ம எழுதலாம், ஓகேவா? 14 2/7 அப்படிங்கிற. அதே மாதிரி 1/8 அப்படிங்கிறத 12 1/2% அப்படின்னு எழுதலாம். அதேமாதிரி 1/9 அப்படிங்கிற வேல்யூவை 11 1/9% எழுதலாம். 1/10% அப்படிங்கிறத வெறும் 10% அப்படின்னு சொல்லி எழுதலாம், ஓகேவா? ஸோ இதில் இப்போ 11ல் ஒரு பங்கு, ஓகே? 11ல் அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறத நம்ம 9 1/11% அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 12 1 அப்படின்னு இருக்கிறத எப்படி எழுதலாம்? அப்போது 12 தான் உங்களுக்கு வந்து 100% அப்படின்னா ஸோ அதில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ 8 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 96 வரும், மீதி 4 வரும், ஓகேவா? அப்போது 8 4
4/12 அப்படின்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/3 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ அப்போ 8 1/3% அப்படிங்கிறது 1/12 வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ராப்ளம்ஸில் பேசிக் டைப் அந்த ஃபஸ்ட்டு 3 டைப்பில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போன கிளாஸில் உள்ள வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இப்போ இந்த செஷனில் நம்ம பெர்சன்டேஜ் முடிச்சுட்டு அடுத்த ஆவரேஜ் அப்படிங்கிற முக்கியமான டாபிக். ஏன்னா ஆவரேஜ் வந்து எல்லா பேப்பர்லேயும் வந்து நமக்கு மினிமம் ஒரு 3 கொஷின்ஸ் வந்து ஆவரேஜில் இருந்து மட்டுமே வந்து கேட்காங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் அடுத்த டாபிக் வந்து முக்கியமானது. ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆவரேஜ் வந்து முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போது இதில் வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. இது வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போது இவருக்கு இந்த தேர்தலில் நடக்கிறது, அப்புறம் வாக்கு எண்ணிக்கை, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த சம் எல்லாமே வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ லாபம் நஷ்டம். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ லாபம் நஷ்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? பர்சன்டேஜில் உள்ள பேசிக்ஸ் வந்து இவ்வளோ தான். ஓகேவா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியாச்சு. பர்சன்டேஜில் உள்ள பேசிக் வந்து இதுதான். ஓகேவா? இப்போது ஆவரேஜ் அப்படிங்கிற டாபிக். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் அப்படிங்கிறத டாபிக் நம்ம பர்சன்டேஜில் எல்லாம் முடிச்சிருந்தாலும் ஈவன் வந்து மீதி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே கவர் ஆகிரும். இதுவே வந்து போதும். ஓகேவா? ஸோ அப்போ ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொத்த எண்களின் எண்ணிக்கை. ஓகேவா? மொத்த எண்களின் எண்ணிக்கை இதில் மேலே தொகுதியில் வந்து இங்கே உங்களுக்கு என்ன அப்படின்னா மொத்த எண்களின் கூட்டுத்தொகை. ஓகேவா? ஈக்குவல் டு என்ன அப்படின்னா சராசரி, அதாவது ஆவரேஜ் அப்படிங்கிறது. சராசரி ஆவரேஜ் அப்படிங்கிறது. ஓகே சார், இப்போ ஒரு வகுப்பில் வந்து இப்போ 10 மாணவர்கள் இருக்காங்க. ஓகேவா? 10 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த 10 மாணவர்களும் இப்போது எடுத்த மதிப்பெண்களோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 20, ஒரு 30 + 40, அப்புறம் ஒரு 10, ஒரு 20, அப்புறம் வந்து ஒரு 40, ஒரு 50 அப்படின்னு சொல்லி 1 2 3 4 5 6 7 8 ஒரு 80 அப்படின்னா அப்புறம் வந்து 9 10 அப்படிங்கிற ஒரு இது எடுத்துருக்காங்க. அப்போ மொத்த இதோட மேலே இருக்கிற கூட்டுத்தொகை எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 10 பேர் எண்ணிக்கையில் இருக்காங்களா? அப்போ அந்த எண்ணிக்கையை வந்து டினாமினேட்டரில் போடணும், அந்த மொத்த கூட்டுத்தொகையை வந்து மேலே போடணும். ஓகேவா? அப்போது 20 50 90 20 50 90 100 120 160 + ஒரு 50 210 290 300 330. அப்போ 330 அப்படிங்கிறத 10ஆல் நீங்கள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு சராசரி அந்த வகுப்போட மாணவர்களின் மதிப்பெண்களோட சராசரி எவ்வளோ வருது? 33 அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஃபண்டமெண்டல்ஸில் டெஃபனிஷனோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆவரேஜ் அப்படிங்கிறது டெஃபனிஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன டாபிக் இருக்குது? ஐந்தாவது டாபிக் வந்து லாபம் நஷ்டம் இருக்குல்ல. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிச்சுட்டே நம்ம வந்து சராசரி வந்துடுவோம். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பர்சன்டேஜில் கண்டினியூவாக நம்ம பண்ணுறது தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், லாபம் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? லாபம் அப்படிங்கிறது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிச்சு நம்ம பர்சன்டேஜ் பார்த்துட்டோம். ஸோ அதோட ரிலேட்டடாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடித்த பிறகு அடுத்து நம்ம ஆவரேஜ் சாப்டர் வந்துடலாம். ஓகே, அப்போ லாபம் அப்படிங்கிறது எப்படின்னா விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. ஓகே, அப்போ லாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. ஓகேவா? இப்போ அடக்க விலை என்பது என்ன அப்படின்னா ஒரு பொருளை இப்போ நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய
ஒரிஜினல் விலை. நம்ம வந்து கடையில் போய் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 லிட்டர் பால் வாங்குகிறோம் அப்படின்னா 50 ருபீஸ் அப்படின்னா 50 ரூபா அப்படின்னா இது வந்து அடக்க விலை. நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் வந்து அது என்ன சொல்லுவோம், அடக்க விலை அப்படி. லாபம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து அடக்க விலையை விட அதிகமாக தான் இருக்கணும். இப்போ 50 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி இப்போ 55 அல்லது 60 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா, ஸோ வந்து இப்போ 50 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு விற்கும் அப்படின்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, 10 வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த 10 ரூபாய் வந்து நம்மளுக்கு லாபமாக இருக்க முடியும். அதே மாதிரி லாபமும் நஷ்டமும் எப்போவுமே வந்து நாம் அடக்க விலையிலிருந்து தான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஏன்னா விற்பனை விலையிலேருந்து நிறைய பேர் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அது முழுமை வந்து தவறானது. ஓகேவா? எப்போவுமே வந்து ஒரு லாபம் அப்படிங்கிறது வந்து நாம் அடக்க விலை, நஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் அடக்க விலையிலேருந்து மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் என்ன சார் அப்படின்னு பாருங்கள். இப்போது லாப சதவீதம், லாப நஷ்டம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொருளோட லாப நஷ்டத்தில் இப்போ அடக்க விலை வந்து நம்ம வாங்கியிருப்போம். ஓகேவா? அடக்க விலை அப்படிங்கிறது ஒரு பொருளோட விலை வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ விற்ற விலை வந்து எவ்வளோவா இருக்குது, 120 இருக்குது. அப்போது ஒரு லாபம் எவ்வளோவா இருந்திருக்கு, எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு, 20 அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது 100லேருந்து 20 அதிகரித்து 120 இருந்திருக்கு. இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய லாபம் எவ்வளோவா இருந்திருக்கு, 20 ரூபாயா லாபம் இருந்திருக்கு. ஓகேவா? இதே நஷ்டம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இப்போ அடக்க விலை வந்து எவ்வளவு அப்படின்னா, அடக்க விலை இப்போ 100 ரூபா இருக்குது அப்படின்னா அதிலேருந்து விற்ற விலை பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 80 ரூபாய்க்கு வந்து விற்ற விலை இருக்குது. ஸோ அப்போ அதிலேருந்து எவ்வளோ கம்மியாயிருக்கு, 20 ரூபாய் கம்மியாயிருக்கு. அப்போ இவருடைய நஷ்டம் வந்து 20 ரூபாய். ஏன்னா அடக்க விலையிலிருந்து நம்ம எப்போவுமே வந்து கண்டுபிடிப்போம். ஓகே சார். இப்போ லாபம் அல்லது நஷ்ட சதவிகிதம். ஓகேவா? லாப சதவிகிதம் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, இங்கே உங்களுக்கு வந்து அடக்க விலை வந்து இப்போ ஒரு சம்மாகவே எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஒரு கொஸ்டினாகவே எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு புத்தகத்தை வந்து ஒருவர் வந்து எவ்வளோ ரூபாய் 1000க்கு வந்து வாங்குதார். ஓகேவா? 1000க்கு வாங்கி அவர் எவ்வளோ விற்கிறாருன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு வந்து அந்த புத்தகத்தை வந்து விற்கிறார். ஓகேவா? இது வந்து அடக்க விலை, இது வந்து விற்ற விலை. அப்போ வந்து லாப சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்காங்க. லாப சதவிகிதம் என்ன? ஓகேவா? இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு, இப்போ லாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ மொத்தமே வந்து நமக்கு அடக்க விலையை தான் வந்து 100% அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி தானே? அப்போ 1000 அப்படிங்கிறது 100% அப்படின்னா அதில் எனக்கு இப்போ லாபம் மட்டும் எவ்வளோ, 1500 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காங்க அப்படின்னா, 1500 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காங்க அப்படின்னா, ஸோ அதில் இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது, வாங்கிய விலை 1000 அப்படின்னா 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கா, 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கா. ஸோ இதுதான் லாபமாக இருக்க முடியும். ஸோ அப்போது 1000 ரூபாய் அடக்க விலை தான் 100 விழுக்காடு அப்படின்னா அதில் 500 ரூபாய் வந்து எத்தனை விழுக்காடு? இப்போ அதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எவ்வளோ அப்படின்னா 50% வந்து இவருக்கு லாபமாக இருக்குது. ஓகேவா? எப்போவுமே வந்து லாபம் கண்டுபிடிக்கும் போது எந்த அடக்க விலை இருக்கோ அதை வந்து கீழே பகுதியில் போடணும். ஓகே, பகுதியில் போட்டு நீங்கள் 100க்கு மொத்தம் அப்படிங்கிறத நம்ம பர்சன்டேஜில் என்னென்னு பார்த்துருப்போம், 100 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு ஈக்குவல் பண்ணி நம்ம எவ்வளோ வேல்யூ, இப்போ 500னா 500, 750னா 750. ஓகேவா? ஸோ அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் உள்ள பேசிக்ஸ் வந்து அந்த 100%க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கவுண்ட்டு, தள்ளுபடி, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கூட்டுத்தொடர், ஓகேவா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்காங்க. ஸோ அதில் உள்ளதும் நாம் பார்த்துருவோம். இப்போ நட்டம் எப்படின்னா, இப்போ லாஸோட இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நம்ம ஃபார்முலாவாக இல்லாமல் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டா நமக்கு எப்போவுமே மறக்காது. ஸோ வந்து இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ரூபாய் 1000 ரூபாய்க்கு வந்து ஒரு பொருளை வாங்குறாரு. ஓகேவா? அடக்க விலை வந்து 1000 ரூபாய். அதேமாரி விற்கும்போது 800 ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு. ஓகேவா? விற்ற விலை. ஸோ அப்போ அவருடைய நட்டம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா, இப்போ 1000 ரூபாய் தான் அவருக்கு 100% அப்படின்னா எவ்வளவு கம்மியாயிருக்கு, 1000லேருந்து 800க்கு 200 கம்மியாயிருக்கு. ஓகேவா? அப்போ 200 ரூபாய் வந்து எத்தனை விழுக்காடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா 20%. அப்போ நஷ்டத்தினுடைய சதவீதம் வந்து 20%. எப்போவுமே உங்களுக்கு லாபம் நஷ்டத்தை பொறுத்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் மற்ற இது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது பார்ட்னர்ஷிப் போட்டுலாம் வந்து அதில் உள்ள அதாவது பார்ட்னர்ஷிப்பில் உள்ள லாப நஷ்டம் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதில் உள்ளதெல்லாம் வந்து நமக்கு அந்தளவு கொஷின்ஸை கேட்க மாட்டாங்க. நமக்கு வந்து பேசிக்ஸ் லெவலில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ லாபம் நஷ்டம் வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
இப்போது அடக்க விலை விற்ற விலை இது எல்லாமே வந்து நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, அடக்க விலை விற்ற விலை. ஓகேவா, இப்போது ஒரு நபர் இரு பொருட்களை தனித்தனியாக ஒரே விலைக்கு விற்கும்போது ஒரு பொருளுக்கு X% லாபத்தையும் மற்றொரு பொருளுக்கு X% நஷ்டத்தையும் பெறுகிறார் எனில் அவர் வியாபாரத்தில் அடைந்த நஷ்ட சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்காங்க. நஷ்ட சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஓகேவா, இது எல்லாமே வந்து நம்ம ஃபார்முலாவாக படிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு எப்படி வந்து ஃபார்முலா இல்லாமல் எப்படி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது அப்படின்னே நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துடுறேன். ஓகேவா, ஸோ இப்போது நாம் 1-2 கொஷின்ஸ் பார்ப்போம். 1 or 2 கொஷின்ஸ். அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இப்போ 44 இப்போ நீங்கள் வந்து ஃபார்முலாவாக எழுதி வைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து கெயின் பர்சன்டேஜ். ஓகே, ஃபார்முலாவாக எழுதணும் அப்படின்னா கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் பை சிபி இன்ட்டு 100. கெயின் பை சிபி இன்ட்டு 100%. ஓகேவா, சிபி அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, எஸ்பி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும் எப்போவுமே. ஓகேவா, எஸ்பி அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் எடுத்த உடனே போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போது எடுத்த உடனே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கலாம். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எம்பி அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா, எம்பி அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ கெயின் பர்சன்டேஜ் எழுதியாச்சு. அடுத்து லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா, அப்போ லாஸ் பர்சன்டேஜ் வந்து எழுத போகிறோம். இப்போ கெயின் பர்சன்டேஜ் எழுதியாச்சு. இப்போ லாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸினுடைய ஒரிஜினல் வேல்யூ பை சிபி இன்ட்டு 100%. ஓகேவா, இது வந்து லாஸினுடையது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ஓகேவா, 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக சிபி வந்து கிடச்சிடும். அப்புறம் இது எஸ்பி லாஸில் இருக்கும். ஓகே, ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து விற்கிறது தான். ஓகே, லாபம் வேணும்னா நம்ம அதிகமாக வைப்போம் அடக்க விலையை விட, நஷ்டம்னா நம்ம வந்து அடக்க விலையை விட கம்மியாக வைப்போம். அப்போது 100லேருந்து தான் எப்போவுமே நம்ம வந்து லாஸ் பர்சன்டேஜ் அல்லது கெயின் பர்சன்டேஜை வந்து கேல்குலேட் பண்ணணும். அப்போ இதில் 100% இன்ட்டு சிபி ஏன் போடுறோம்? சிபி தான் வந்து லாபம் நஷ்டம் ரெண்டுமே வந்து அதிலேருந்து தான் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இன்கேஸ் வந்து சிபி கேட்டிருக்காங்க. ஓகேவா, எஸ்பி மட்டும் கொடுத்துட்டு சிபி கேட்டிருக்காங்க அப்படின்னா 100/100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். அடுத்து இப்போ கெயினில் பார்த்தா இப்போ லாஸில் பார்க்கணும்ல. அப்போ சிபி வந்து லாஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ்னால் நஷ்டம் வந்து எப்போவுமே நம்மளுக்கு குறையிறதுனால மைனஸ் சைன் வந்து போடுறோம். இன்ட்டு எஸ்பி. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து எப்போவுமே வந்து நம்ம எப்போவுமே எதுலேருந்து கழிக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இதில் நான் எழுதிடுறேன். இப்போ எஸ்பி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அடக்க விலை வந்து சிபி, செல்லிங் ப்ரைஸ் வந்து விற்ற விலை. ஓகே, இப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது விற்ற விலையாக இருக்கும். விற்ற விலை வந்து செல்லிங் ப்ரைஸு. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம குறித்த விலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, குறித்த விலையை தான் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுல சொல்லுவோம். ஓகேவா, அப்போ
நம்ம ஒரு குறித்த விலை அப்படிங்கிறது இப்போ நம்ம கடையில் போய் எந்த பொருட்கள் வாங்கினாலும் அல்லது ட்ரெஸ்ஸஸ் எது வாங்கினாலும் நமக்கு என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணி தருவாங்க. அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. ஓகேவா? குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. ஓகேவா? நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸில் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கண்டுபிடிக்கிற மாதிரி டேரெக்டாக நீங்கள் அடக்க விலையிலேருந்து மைனஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸில் இருந்தால் மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இது டிஸ்கவுண்ட்டுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது, டிஸ்கவுண்ட்டுடைய ஒரிஜினல் வேல்யூ. இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? அந்த வேல்யூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக. ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸு பார்ப்போம். ஓகே சார், இப்போ எந்தெந்த மாதிரியான இது வந்து கேட்பாங்க, கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேசிக் சம் இருக்குது. த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அதாவது 12 தமிழ்லேயே எழுதினா 12 பேனாக்களின் விலை 12 பேனாக்களின் விலை வந்து, இந்த கொஷின் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது பாருங்கள். கொஷின்ஸ் வந்து சிம்பிள் கொஷின் எக்ஸசைஸில் இருக்கிறது. 1 மினிட். ஒருவர் வந்து ஒரு பெட்டியின் அடக்க விலை, ஏதோ ஒரு பாக்ஸ் வந்து வாங்குறாரு. ஒரு பெட்டியின் அடக்க விலை எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூபாய் 155ஆகவும் அடக்க விலை 155ஆகவும் விற்பனை விலை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, விற்பனை விலை வந்து ரூபாய் 140ஆகவும் விற்பனை விலை வந்து ரூபாய் 140ஆகவும் இருந்தால், ரூபாய் 140ஆகவும் இருந்தால் ஏற்படும் நஷ்டம் எவ்வளவு, ஏற்படும் நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எது அடக்க விலை குறித்த விலை, காஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள். ஒரு பொருளின் அடக்க விலை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சிபி வந்து 155 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விற்பனை விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எஸ்பி வந்து 140 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் ஏற்படுற நஷ்டம் அப்படின்னா எவ்வளவு ரூபாய் வந்து கம்மியாக விற்றுருக்காங்க, 15 ரூபாய் வந்து கம்மியாக விற்றுருக்காங்க. அப்போ இதில் நம்மளுக்கு எப்போவுமே வந்து எதிலேருந்து கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அடக்க விலையிலேருந்து தான் வந்து எப்போவுமே கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுடைய நஷ்டம் வந்து ரூபாயில் கேட்டிருக்காங்க 15 ரூபாய் அப்படிங்கிறது. இப்போ இதுவே பர்சன்டேஜில் சதவீதத்தில் கேட்டால் எப்படி பண்ணணும் அப்படின்னு இப்போ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஒரு வீட்டை வினோத் என்பவர் ரூபாய் 27,50,000 ரூபாய்க்கு வாங்குகிறார். அப்போது இது வந்து வாங்கிய விலையாக தான் இருக்கணும். ஓகேவா? அடக்க விலை. ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்குறல்ல. இப்போ அவர் வீட்டை சீர் செய்வதற்கு என்ன அப்படின்னா ரூபாய் 2,50,000 ரூபாய் வந்து செலவிடுறார். 2,50,000 ரூபாய் வந்து செலவிடுகிறார். 2,50,000 ரூபாய் வந்து செலவிடுகிறார் எனில் அந்த வீட்டை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கார் அப்படின்னா, அந்த வீட்டை ரூபாய் 33 லட்சத்திற்கு விற்பனை செய்கிறார். 33 லட்சத்திற்கு விற்பனை செய்கிறார்.
ஒரு 33 லட்சத்துக்கு விற்பனை செய்கிறார் அப்படின்னா எனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லாப நஷ்ட சதவீதம். எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடக்க விலை அப்படிங்கிறது இப்போ ஒரு வீட்டை வந்து சீர் செய்யணும் அப்படின்னா ஸோ அதில் உள்ள அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருந்தானே போடுவோம். அப்போ 27,50,000 ப்ளஸ் வந்து 2,50,000. ஓகேவா? இதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0, இங்கே 0, 1, 10, 0, மீதி 1. அப்போ கிட்டத்தட்ட வந்து 30 லட்சம் ரூபாய் வந்து அவருக்கு என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா அடக்க விலை. ஏன்னா பழுது பார்க்குறதையும் வந்து நம்ம சேர்த்து தான் வந்து எடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது மொத்த லாபம் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிறது மொத்தம் 33 லட்சத்துக்கு வந்து விற்றுருக்காரு. ஆனால் அவருடைய அடக்க விலை எவ்வளோவா இருக்குது? 30 லட்சமாக இருக்குது. ஸோ இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு எவ்வளோவா இருக்குது? 3 லட்சமாக இருக்குது. ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு வந்து 3 லட்சமாக இருக்குது. ஸோ இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்போவுமே அடக்க விலையை 100% அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ அடக்க விலை வந்து கண்டிப்பாக நமக்கு இந்த 30 லட்சம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு அடக்க விலையாக இருந்திருக்கும். அப்படி தானே? ஸோ இந்த 30 லட்சத்தை 100% அப்படின்னா அதில் 3 லட்சம் வந்து உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிடும். 5, 0, 1, 2, 3, 4, 5 இது கேல்குலேட் பண்ணிடுங்க. அப்போது டோட்டலாக அவருக்கு எத்தனை சதவீதம் லாபம் கிடைக்கும் அப்படின்னா 10% லாபம் தான் கிடைக்கும். ஏன்னா சம்பளம் கேட்டிருக்கிறது லாபம் அல்லது நஷ்டம். ஏன்னா நமக்கு 10% அதிகமான விலையில் விற்றுருக்கிறதுனால கண்டிப்பாக லாபமாக தான் இருக்க முடியும். ஓகேவா? இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா அடுத்த சம் எழுதிக்கோங்க. ஒரு கடைக்காரர் 100 பேனாக்களை ரூபாய் 25க்கு வாங்குகிறார். ஓகேவா? ரூபாய் 250க்கு வாங்குகிறார் எனில் அப்போது அவருடைய அடக்க விலை எவ்வளோவா இருக்கும்? அவர் வாங்கிய விலை வாங்கிய விலை ஈக்குவல் டு அடக்க விலை. ஸோ ஒரு பேனா ரூபாய் 4க்கு விற்கிறார் எனில் லாப சதவீதத்தை காண்க. ஒரு பேனா ரூபாய் 4க்கு விற்கிறார் எனில் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு கடைக்காரர் 100 பேனாக்களை 250 ரூபாய்க்கு வாங்குகிறார். ஓகேவா? அப்போ 100 பேனாக்களை வந்து 250 ரூபாய்க்கு வாங்குகிறார் அப்படின்னா இப்போ 100 பேனாக்கள் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னா 250 ரூபாய் அப்படின்னா அப்போ ஒரு பேனாவுடைய விலை தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 250 டிவைடட் பை 100 அப்படின்னு போடுவோம். இதுதான் வந்து ஒரு பேனாவுடைய விலை. ஓகேவா? இப்போ விற்கும்போது என்ன பண்ணுறாங்க? ஒரு பேனா வந்து எவ்வளோ அப்படின்னா 4 ரூபாய்க்கு வந்து விற்கிறார். ஓகேவா? ஒரு பேனா 4 ரூபாய்க்கு அப்படின்னா அவர் மொத்தம் எத்தனை பேனா விற்றுருப்பார்? 100 பேனா வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக 100 பேனா விற்றுருப்பார். ஸோ மொத்த வேல்யூ வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 400 ரூபாய்க்கு வந்து விற்றுருப்பார். ஓகேவா? இதில் வந்து ஒரு பேனாவை மொத்தம் 100 பேனா அதில் 400 ரூபாய்க்கு வந்து விற்றுருப்பார். அப்போ 100 பேனாக்களுடைய விலை வந்து 250 ரூபாய். இங்கே அதே இது 100 பேனாக்களுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 400 ரூபாய். ஓகேவா? ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 0, 10லேருந்து 5 போனால் 5, மீதி 3, 1. அப்போ எவ்வளோ ரூபாய் வந்து அதிகமாக விற்கிறாரு? 150 ரூபாய் வந்து அதிகமாக வச்சு விற்றுருக்காரு. ஸோ இதனுடைய விழுக்காடு சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? சதவீதம் அப்படின்னா எப்போவுமே அடக்க விலை தானே நம்மளுக்கு வந்து 100%. அப்போ 250 ரூபாய் தான் எனக்கு 100% அப்படின்னா லாபம் அல்லது நட்டம் வந்து 150 ரூபாய் எவ்வளவு? ஓகேவா? இந்த 10. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 60% என்னவா இருக்குது அப்படின்னா லாபமாக இருக்குது. 60% லாபமாக இருக்குது. இந்த ஸ்டெப்பு மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா 100 பேனாவை 250 ரூபாய்க்கு வாங்குறது. அப்போ 4 ரூபாய்க்கு ஒரு பேனானா 100 பேனாவை விற்கும்போது அவர் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பார்? 400 ரூபாய்க்கு விற்றுருப்பார். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். இப்போ அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிலோ ரூபாய் 100 ரூபாய் 80 உள்ள இரண்டு வகையான எண்ணெய் விற்பனையாளர்கள்
2 வகையான எண்ணெய் விற்பனையாளர்கள் 3:2 ஓகேவா 3:2 என்ற விகிதத்தில் 3:2 என்ற விகிதத்தில் கலந்து அக்கலவையை கிலோ ரூபாய் 101.20க்கு விற்பனை செய்கின்றனர். 101.20க்கு விற்பனை செய்கின்றனர் அப்படின்னா அவருடைய லாப அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவருடைய லாப அல்லது நஷ்ட சதவிகிதம் எவ்வளவு, அவருடைய லாப அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிலோ 100 உள்ள 2 வகையான எண்ணெய் விற்பனையாளர்கள் 3:2 என்ற விகிதத்தில் கலக்குறாங்க. ஓகே, அப்போ 3:2 என்ற விகிதத்தில் எப்படி கலப்பாங்க? ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரேஷியோ சாப்டரில் உள்ளது இந்த சம் இருக்குது. ஓகேவா? ஸோ இது கடைசியாக வந்து இது சொல்கிறேன். ஏன்னா ரேஷியோ சாப்டர் வந்து நம்ம இன்னும் இப்போ முடிக்கலை. ஸோ அந்த சாப்டர் முடித்தா தான் இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இப்போது அடுத்த கொஷின் எழுதிக்கோங்க. ஒரு கடிகார கடைக்காரர் ஒரு கைக்கடிகாரத்தை ரூபாய் 540க்கு ஒரு நிமிஷம் ஒரு கடிகாரத்தை ரூபாய் 540க்கு 5% லாபத்தில் 5% லாபத்தில் விற்றதாக கொள்வோம். 5% லாபத்தில் விற்றதாக கொள்வோம். இதன் அடக்க விலை என்னவாக இருக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதன் அடக்க விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து லாபத்தில் விட்டுருக்காரு. ஓகே, அப்போ விற்ற விலை தான் நம்மளுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 540 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ லாபம் வந்து எவ்வளோ? 5%. அப்போ கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அடக்க விலையை நம்ம எப்படி வைப்போம்? 100% எடுப்போம். அதிலிருந்து 5 விழுக்காடு கூடி அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 105% தான் என்னவா கொடுத்துருக்காங்க? இந்த 540 அப்படிங்கிற வேல்யூ. ஓகேவா? இப்போ 150 அப்படிங்கிறது தான் 540 அப்படின்னா இதனுடைய அடக்க விலை 100% எவ்வளோவாக இருக்கும்? அப்போ 105% தான் நம்மளுக்கு 540 அப்படின்னா 100% என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 7×3 21, 1×3 8×3 24 0. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7×14 மீதி வந்து 4 இருக்கும் 40, 5×35 மீதி 50 இருக்கும், 7×49. ஓகேவா? இன்ட்டு இந்த 20 அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 7×14 மீதி 1, 2×11க்கு 1 மீதி 1, 2×4 1 5. இதில் ஒரு 0வும் இருக்குது. அப்போ உங்களுக்கு வேல்யூ என்னவாக இருந்திருக்கும்? கண்டிப்பாக வந்து 514 ரூபாய். ஓகேவா? அதாவது அதனுடைய அடக்க விலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 514 ரூபாயாக தான் இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ 20 என்ன அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஸோ கான்செப்ட் வைஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன கொடுத்துருக்காங்க?
ஒரு நபர் இரு பொருட்களை இது ஒரு மெத்தட். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமான கான்செப்ட்ஸ் ஒவ்வொரு சம்பளையும் வந்து நமக்கு இப்போ அடக்க விலையாக இருக்கட்டும், தள்ளுபடி, குறித்த விலை, அப்புறம் கூட்டப்பட்ட மதிப்பு, ஒரு பொருளின் மீது கொடுக்கப்படும் தொடர் தள்ளுபடிகள். அதாவது வந்து இப்போ 5 விழுக்காடு அப்படின்னா அதுலேயே வந்து 3 முறை 5 விழுக்காடு கொடுத்தா நம்ம வந்து அதனுடைய விற்ற விலை என்னவாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்போது சக்ஸஸிவ் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. x+y+xy/100 அப்படிங்கிறது இப்போ 5 விழுக்காடு அப்படின்றது அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரு ஏற்றம் ஒரு குறைவு அல்லது வந்து ஒரே மதிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் சக்ஸஸிவில் தொடர் தள்ளுபடியோ அல்லது தொடர் நஷ்டம் அல்லது லாபம் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பர்சன்டேஜ்லேயே பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ வந்து இந்த செஷனில் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓகேவா? பர்சன்டேஜ் முடித்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகேவா? தொடர்ந்து வந்து நம்ம வீடியோக்கள் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருக்கட்டும் அல்லது நம்ம டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2ல் உள்ள அந்த கொஷின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு திரும்ப இந்த ப்ரீவியஸ் இயர் இது பார்த்திங்கன்னா நான் மேக்ஸ் ஃபவுண்டேஷன் சீரீஸில் வந்து இது கிட்டத்தட்ட 7-8வது கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஓகேவா? ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறது வந்து நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். ஸோ ரண்டரிஸ் டிஆர்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து நம்ம ஆவரேஜ் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.